வெல்கம் டு ஐரா மேத். இப்போது நம்ம டேர்ம்ஸ் பற்றி பார்க்கலாங்களா? டேர்ம்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு டேர்ம். இப்போது இந்த ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இது வந்து கான்ஸ்டன்ட். இந்த 5 வந்து மாறவே போகிறது கிடையாது. இது வந்து +5. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சிம்பிளுமே நம்ம போடலை அப்படின்னா அது ப்ளஸ்ன்னு நம்ம அர்த்தம். மைனஸுக்கு மட்டும் நம்ம கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணி தான் ஆகணும், -5 அப்படின்ட்டு. நான் ஏன் அந்த சிம்பிளை முன்னாடி போடுறேன்? நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவோம், இனிஷியலில் ஃபஸ்ட்டு போடுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த நம்பரோட சிம்பிள் வந்து நெகட்டிவ். அப்போ இது நெகட்டிவ் நம்பர்னு அர்த்தம். இந்த நம்பரோட சிம்பிள் வந்து பாசிட்டிவ். அப்போ இது பாசிட்டிவ் நம்பர்னு அர்த்தம். இது வந்து என்ன நம்பர்? பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லுவோம். நம்பர்னு சொல்ல மாட்டோம். இது வந்து நெகட்டிவ் இன்டீஜர். திரும்புவோம். ஏன் இன்டீஜர் சொல்கிறோம்? அந்த இன்டீஜரில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அதனால் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்டீஜர்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம டேர்ம்ஸ்ன்னு சொல்லிங்களே, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டேர்ம்ஸ் தான் ரெண்டு சிம்பிள் தான். ஒன்று ப்ளஸ் இல்லை மைனஸு. இந்த டிவைடு மல்டிப்ளை இது வந்து டேர்ம்ஸை வந்து நமக்கு வந்து குறிக்காது. ப்ளஸ்ஸும் மைனஸும் மட்டும்தான் டிசைட் பண்ணும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ நான் கான்ஸ்டன்ட் சொன்னேன் இல்லைங்களா? இந்த 5 நீ என்ன பண்ணாலும் மாறாது. இது அடித்தாலும் உதச்சாலும் இது மாறவே மாறாது. ஸோ இது என்னென்னா 5 தான் இருக்கும். இப்போ நான் அதே 5a அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏக்கு நான் நம்பர் கொடுக்குறேன். ஏன்றது என்ன? ஒரு ஆல்ஃபபெட். இப்போது 5a என்னமா அர்த்தம்? 5 இன்ட்டு ஏன்னு அர்த்தம். ஸோ 5 இன்ட்டு நான் இப்போ ஏக்கு 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? 5 1s 5 ஆகுது. இப்போது ஏக்கு நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 2s என்ன ஆகும்? 10 ஆகும். பாருங்கள், 5a மாறிட்டே இருக்குது. ஏவோட வேல்யூ நான் என்னென்ன கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி மாறுது. நான் ஏக்கு இப்போ நெகட்டிவ் நம்பர் தரேன். ஏக்கு வந்து நான் -3 தரேன். இந்த மாதிரி நம்ம எழுதக்கூடாது. இன்ட்டு மைனஸ் இப்படி வரக்கூடாது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட் போடணும். ஸோ அப்போது 5 இன்ட்டு -3 இதை நான் எப்படிங்க போடுறது? 5 - 3 2வா? அது அப்படி கிடையாதுங்க. இது இன்ட்டு அப்படின்னா இங்கே இருக்க டேர்மையும் இங்கே இருக்க டேர்மையும் நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளை பண்ணுறேன்னா இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 5 3s 15. இவ்வளோதாங்க. அதே மாதிரி ஏக்கு வந்து 0 கொடுங்க. ஏக்கு 0 கொடுத்தா 0 × 5 0. அப்போ ஏக்கு நான் என்னென்ன வேல்யூ தரணும்? ஃப்ராக்ஷன் கொடுக்கலாம், என்ன டெசிமல் கொடுக்கலாம், எதை வேணால் கொடுக்கலாம். அப்போ இந்த 5aவோட வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். 5 ஆகலாம், 10 ஆகலாம், -15 ஆகலாம், 0 ஆகலாம். ஆனால் இந்த 5ஓட வேல்யூ 5 தான். இந்த 5 நீ என்ன பண்ணாலும் இது மாறாது. அதனால் இதுக்கு பேர் என்னென்னா கான்ஸ்டன்ட். இதுக்கு பேர் என்னென்னா வேரியபிள். அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேரியபிள். இது எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் கான்ஸ்டன்ட். வேரியபிள் வந்து மாறிட்டே இருக்கும். அதனால் ஏவோட வேல்யூ நீ என்னென்ன கொடுக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு பேர் என்ன? வேரியபிள். அல்ஜிப்ராவில் வேரியபிள் இல்லாமல் இருக்காது. வேரியபிள் கான்ஸ்டன்ட் ரெண்டும் கலந்தது தான் இருக்கும். இப்போ டேர்ம்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? 5x + 2y - 3t இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னடா இது XYZT எல்லாம் போட்டிருக்காங்கன்னா நம்ம எந்த ஆல்ஃபபெட்டனா யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த யூவும் வியும் வந்து நம்ம ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுறதால மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதே யூவி வந்து நீங்களுமே வந்து +1 +2 போகும்போது அப்போ யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் நமக்கு அல்ஜிப்ராக் ஈக்குவேஷனில் என்ன இருக்கும்னா XYZ இருக்கும், இல்லைனா ABC இருக்கும். அவ்வளோதான். இந்த ST இதுக்கெல்லாம் வந்து ஸ்பீடு டைமு இதுக்கெல்லாம் வந்து அந்த சிம்பிளாக யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, இப்போ 5x நம்ம டேர்ம்ஸ் பார்க்கலாம். 5x அப்படின்னா 5ஓட சிம்பிள் வந்து எதுவுமே கொடுக்கலன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். 2yயோட சிம்பிளும் ப்ளஸ்ஸு. இது வந்து -3t இதோட சிம்பிள். அப்போ இதுக்கு மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா, இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். புரிஞ்சுதுங்களா? இப்போ -3x + 2y அப்படின்னா இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. இது ஒரு டேர்ம், இது இன்னொரு டேர்ம், 2 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ சிங்கிள் டேர்ம், ஒரே ஒரு டேர்ம். சிங்கிள் டேர்ம்னா
6ஆக இருக்கலாம், இல்லைன்னா 2y இருக்கலாம், இல்லைன்னா 7z இருக்கலாம். இங்கே வேறு எதுவுமே கிடையாது. -2y கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சிங்கிள் டேர்ம். இப்போ இதுக்கு பேர் வந்து மோனோமியல் சொல்லுவாங்க. மோனோமியல், மோனோ அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம், இப்போ சிங்கிள்னு அர்த்தம், சிங்கிள் டேர்ம். இதே வந்து பைனாமியல். பைசைக்கிள் நம்ம ஏன் சொல்கிறோன்னா அதுக்கு 2 சக்கரம் இருக்குது, அதனால் பைசைக்கிள். ட்ரைசைக்கிள் நம்ம ஏன் சொல்கிறோன்னா ட்ரை அப்படின்னா TRY கிடையாது, TRI. ட்ரை சைக்கிளுக்கு வந்து 3 சக்கரம் இருக்கிறதால அதை ட்ரை சைக்கிள் சொல்கிறோம். பைனாமியல் அப்படின்னா சாரி இதை அடிச்சிட்டேன். பைனாமியல் அப்படின்னா 2 இருக்கணும், 2 டேர்ம்ஸ் இருக்கணும், 2 டேர்ம்ஸ் இருக்கணும். ஸோ அது வந்து இங்கேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, -3x + 2y. இது ஒரு பைனாமியல். நீங்களாம் எழுதலாங்க, 5x + 1ன்னு எழுதலாம், இல்லைன்னா 2y - 3zன்னு எழுதலாம், இல்லைன்னா -6a + 12b இப்படியும் எழுதலாம். ஸோ 2 டேர்ம்ஸ் இருக்கணும், அதுதான் வந்து பைனாமியல். ட்ரைனாமியல் அப்படின்னா 3 டேர்ம்ஸ் இருக்கணும். பாலினாமியல் அப்படின்னா 4 டேர்ம்ஸ் இருக்கணும், 4க்கும் அதிகமாக இருக்கணும், அது வந்து பாலினாமியல். பாலினா 4க்கும் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து பாலினாமியல். இப்போ ஒரு கொஷின் எழுதலாம், இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. 5 × x + 2y - 6 × 7z - 8x + y இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னா நீங்கள் பாட்டு கவுண்ட் பண்ணிட்டே போகாதீங்க. 1 2 3 4 5ன்னு இப்படி கிடையாது. இங்கே ப்ராக்கெட் இருக்கிறது நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ப்ராக்கெட்டை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா நோட்டீஸ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட் வந்து இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் ஒரு டேர்ம். அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது பாருங்கள், அப்போ அது பிரிக்குதுன்னு அர்த்தம். இந்த டேர்மை வந்து பிரிச்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் இன்னொரு டேர்ம். புரியுதுங்களா? ஸோ இப்போ மொத்தம் இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ப்ராக்கெட்டை பிரிக்கலை. இப்போ நான் இந்த ப்ராக்கெட்டை பிரிக்கிறேன் பாருங்கள். 5 × x என்ன வரும்? 5x. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? ப்ளஸ். 5 × 2y என்ன வரும்? 10y. -6 × ப்ளஸ் என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 6 7s are 42z. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ். 6 8s are 48x. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? மைனஸ். 6 × y 6y. இப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? இப்போவும் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே எக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, அதே மாதிரி ஒய்யும் ரிப்பீட் ஆகிருக்கு. நம்ம அதை சால்வ் பண்ணிட்டு தான் டேர்ம்ஸை நம்ம ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணணும். இப்போ எக்ஸ் வந்து இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது. 2 டேர்ம்ஸ் வந்து ஒரே சிம்பிளாக இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணி அந்த சிம்பிளை போடணும். இப்போ 48 + 5ன்றது என்ன? 53x. ப்ளஸ் சிம்பிள் தான் அதோக்கு வரும். அதே மாதிரி ஒய் வந்து இங்கே 2 டேர்ம் இருக்குது, ஒன்று ப்ளஸில் இருக்குது, இன்னொன்று வந்து மைனஸில் இருக்குது. நம்ம அப்போ கழிச்சிடணும், சப்ராக்ட் பண்ணிடணும். 10ல் 6 போச்சுன்னா என்ன? 4. பெரிய நம்பர் எது இதில்? 10. 10ஓட சிம்பிள் என்ன? ப்ளஸ், அதுதான் இங்கே கொடுக்கணும். ப்ளஸ் 4y. இன்னொன்று மிச்சம் இருக்கிறது என்ன? -42z. இப்போ மொத்தம் எத்தனை டேர்ம்ஸு? ஒரு எக்ஸ், ஒரு ஒய், ஒரு z தான் இருக்குது. மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? இது ஒரு டேர்ம், இது 2வது டேர்ம், இது 3வது டேர்ம். ஸோ மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்குது. இது என்னது? ட்ரைனாமியல். அவ்வளோதான்.